ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க், ஃபேமிலி டாஸ்க். ஸோ எல்லா கண்டஸ்டோட ஃபேமிலியும் வந்துட்டுருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் கனியோட ஃபேமிலி, அப்புறம் சபரியோட ஃபேமிலி, ஈவினிங் பார்த்தீங்கன்னா வினோத்தோட ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ 11 கண்டஸ்டண்ட்டில் 4 ஃபேமிலி ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க. இன்னும் 7 ஃபேமிலி வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு 3 ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டீமே பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு ஃபேமிலி வந்து வர வச்சிடலாம். ஈவினிங் வந்து பார்வோட ஃபேமிலி வர வச்சு ஸோ 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ண வச்சிடலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஃபேமிலியை வர வைக்கலாம். ஸோ 2 ஃபேமிலி மீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமோஷன்ஸோ இல்லை ஃபீலிங்ஸோ கண்டிப்பாக வெளிப்படும். ஸோ அதால் வந்து அவங்க டிஆர்பி வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் மட்டும் இல்லாமல் பார்வையாளர்களுமே இந்த 2 ஃபேமிலியோட என்ட்ரிக்காக தான் காத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேமிலி வந்து என்ன அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்த போகிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே பண்ண வேலைகள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 ஃபேமிலியும் ஒரே டைமில் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக கமருதீன், பார்வதி 2 பேருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2 குடும்பத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ உண்மையாகவே இதை நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நாளைக்கு காலையில் எப்படியும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் மக்களே. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கன்ஃபார்ம் நியூஸாக என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மக்களே. நன்றி.